வணக்கம். சமீபத்தில் நடந்து முடிந்த ஏஐ மாநாடு, உலக மக்களை வியந்து பார்க்கக்கூடிய அந்த மாநாட்டுல நம்ம நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் நோக்கத்தோடையும் அவமானத்தை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்ட யூத் காங்கிரஸை சேர்ந்த நபர்களின் ஒரு மோசமான செயலை கண்டித்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த இளைஞர் அணிகள் ஒரு பெரிய போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அமைதியான முறையில நடத்தினாங்க. அப்ப நடத்துறப்ப அந்த ஆபீஸ்ல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தல, ஆபீஸை உடைக்கல, கற்கொண்டு யாரையும் தாக்கல, எந்த வித காங்கிரஸ் சேர்ந்த நபர்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அமைதியா ஒரு போராட்டத்தை நடத்திட்டு வந்திருந்தாங்க. ஆனா அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி காங்கிரஸை சேர்ந்த நபர்கள் ரவுடிசம் பண்ற மாதிரியும், ஒரு பார்பாரிக் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கல்லை கொண்டு அடிக்கிறது, தடி எடுத்துக்கிட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி தாக்குனதுல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நபர்கள் நிறைய பேருக்கு பிசிக்கலா அபியூஸ் பண்ற மாதிரி பிசிக்கலா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அத்தனை பேர் ஆஸ்பத்திரியில அட்மிஷன் ஆயிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல் பாருங்க. இதை விட மோசமானது என்னன்னா, ரொம்ப ஒரு பல ஆண்டுகளாக ஒரு அமைதியின் உருவமா தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருந்த மூத்த அரசியல்வாதியா இருக்கிற எம்பி வைத்திலிங்கம் ஐயா அவர்கள் இத ஒரு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நாம அதாவது இது ஒரு சாதனை, நாங்க அவங்கள தாக்கிட்டோம், ஆட்கள் இருக்கிறப்ப நாங்க போய் தாக்கணும் அப்படின்னு ஒரு வீர வசனம் பேசி இளைஞர்களை வன்முறைக்கு வழி நடத்துற மாதிரி, இந்த மாதிரி ஒரு வன்முறை தூண்டுற விதத்துல பேசினது ரொம்ப அநாகரிகமான ஒரு அரசியலா தான் நான் இதை பாக்குறேன். அதாவது நான் பாரதிய ஜனதா கட்சி பண்ணது பாத்தீங்கன்னாக்க, ஒரு எந்தவித பாதிப்பு இருக்கக்கூடாது, ஒரு கண்டனத்தை மட்டும் தெரிவிக்கணுன்றதுனால ஒரு பூட்டி இருந்த ஒரு அலுவலகத்து வாசல்ல முன்னாடி இதை நடத்திட்டு வந்திருக்காங்க. இல்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கு பதிலடி கொடுக்குறோம், நாங்க அடிப்போம் உதைப்போம் அப்படின்னு தொடர்ந்து காங்கிரஸோட பல ஆண்டுகளா நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த பண்ணையார் அரசியலையும் ரவுடிஸ் அரசியலையும் மீண்டும் தலை தூக்க தொடங்குகிறது இந்த காங்கிரஸ். இது மட்டும் இல்லாம ஐயா வைத்திலிங்கம் இதை ஒரு சாதனையா சொல்றாரு. கடந்த 5 ஆண்டுகள் உங்களுடைய சாதனையை சொல்லியிருக்கலாம். ரேஷன் கடையை உங்களால திறக்க முடியல, பொங்கல் தொகுப்பு உங்களால கொடுக்க முடியல, எந்த விதமான வளர்ச்சியும் இல்ல, மக்களுக்கு பயன்படுற மாதிரி போன 5 வருடங்கள் உங்களுடைய ஆட்சி இருக்கிறப்ப எந்த நலத்திட்டமும் செய்யல. அந்த மாதிரி மக்களுக்கு பயனுடைய எதையா செஞ்சுட்டு நீங்க பெருமை பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு அடிதடியில இறங்கி ரவுடிசம் பண்ணதை நாங்கெல்லாம் இப்படிதான், எங்களுடைய இளைஞர்களால நாங்க இப்படிதான் வழி நடத்துவோம் அப்படின்னு நீங்க சொல்றது இதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான். இதை மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு திரும்பி இந்த காங்கிரஸ் தலை தூக்கமா விடாத மாதிரி நீங்கள் ஒரு முடிவு கட்ட வேண்டும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி.